இதுக்கு ஒர்க் ஷாப் நடந்ததா? ஏன்னா எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக மாறுறதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் தேவைப்பட்டதா? இல்லை, ஐ ஃபீல் அது சினிமாவோட பார்ட் அண்ட் பார்சல் இல்லையா? இப்போ இது நீங்கள் சொன்னீங்க, இது வந்து சரத் சார் இருக்காரு, தேவயானி மேம் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படங்களை விட இந்த படம் எப்படி அவங்க டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறாங்கங்கிற கேள்விக்கு பதில் தான் இந்த படத்துக்கான ப்ரிப்பரேஷன். அது டைரக்டர் வந்து அவர் எழுதின கேரக்டருக்கும் அவர் காஸ்ட் பண்ண ஆக்டர்ஸையும் அவர் வந்து ரெண்டுத்தையும் ஒன்னாக்க பார்ப்பாரு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் எல்லா படங்கள்லயும் இருக்கும். இந்த படத்துல வந்து இப்போ பிடிஎஸ் ஒர்க் ஷாப் அதெல்லாம் தாண்டி இந்த பிரபு, இந்த வாசுதேவன், இந்த சாந்தி, இந்த ஆர்த்தி, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நாங்க இது இல்ல. ஸோ இவங்களை புரிஞ்சுக்கிறது தான் இந்த படத்துல எங்களுக்கு பெரிய வேலை. ஸோ அது வந்து அது நீங்க ஒர்க் ஷாப்னு சொல்லலாம், அது வந்து உட்காந்து டைரக்டரோட பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஃபிலிம்.